ரோஹித் சர்மா எம்ஐ டீம் கேப்டனாக இருந்தால் எம்ஐ டீமோட பிராண்ட் வேல்யூ குறைஞ்சிருமா? அதனால தான் ஹார்திக் பாண்டியா கேப்டனாக போட்டிருக்காங்களா? என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா கேப்டன்சி இல்லை, கேப்டனாக இருக்க தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எம்ஐ டீம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்திக் பாண்டியாவுக்கு இது கொடுத்துருக்காங்க, கேப்டன்சி நீங்கள் தான் இனிமேல் எம்ஐ கேப்டன் அப்படின்னு சொல்லி. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஃபார்மில் இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயராக நார்மலாக இறக்கி விட்டால் நல்லா ஆடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்ஐ பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியாவை கேப்டனாக போட்டோன்னு ஒரு போஸ்ட் தான் போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 மில்லியன் இருந்துச்சு ஃபாலோவர்ஸு, 2 கோடி குறைஞ்சிருச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்க மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். பாண்டியா பார்த்தீங்கன்னா ஃபார்மில் இருக்கார், 2 டைம் கப் வாங்கி கொடுத்துருக்காரு குஜராத் டீமுக்காக. அவரை கேப்டனாக போட்டால் மும்பைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4-5 கப்பு வரும் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு ரோஹித் சர்மா, அதெல்லாம் மனசு இல்லாமல் இவர் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் அட்வான்டேஜ்